வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா மணக்க மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சுவையாகவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாங்காய்லாம் சேர்த்து சும்மா செம்ம அட்டகாசமாக மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்காக கட்லா மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு வரமல்லி, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவு மிளகு, 2 கருவேப்பிலை இலைகள், அதாவது 2 கொத்து கருவேப்பிலை இலைகள் அதெல்லாமே ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் சேர்க்கும்போது அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆயிலில் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஆயில் வந்து ரொம்ப சூடாகிருந்துச்சுன்னா நம்ம சேர்க்குற வெந்தயம் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6-7 சின்ன வெங்காயம் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மசாலா வந்து ரெடி பண்ணுறோம். அதே சமயம் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்கள் மீன் குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சின்ன வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி, மீடியம் தக்காளி வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவு நல்லா வதக்கிக்கலாம். சும்மா கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரணும். அப்படின்னா உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நாங்கள் மீன் குழம்புக்கு இந்த ஜேபி மீன் மசாலா இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். மீன் குழம்பு மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள். இந்த மசாலா எல்லாமே எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க ஆட் பண்ணணும். இந்த மசாலா ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சூட்லேயே 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை நல்லா சுடுதண்ணியில் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் சேர்த்து ஊற வைக்கும்போது சீக்கிரமாக ஊறிடும். நான் வந்து புளி கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா வந்து மாங்காய் சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து புளிக்கரைசல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயே நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா அந்த மசாலா, அதையும் வந்து ஆட் பண்ணிடணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பராகவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சூப்பராகவே மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைட்டாக காரம் பத்தலை அப்படின்னா கூட இதிலே ஆட் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு நான் ஆயில் எதுவுமே மசாலா சேர்க்கலை. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சும்மா ஒரு 2-3 வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அதில் ஒரு 6 சின்ன வெங்காயத்தை முன்னாடியே வதக்கி பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம். மீதி இருக்க 10 சின்ன வெங்காயத்தை ஒன்று தட்டி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டினா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை ஆயிலில் சேர்த்துக்க போகிறேன். குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக வரணும் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை தட்டி ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். வெங்காயம் வந்து எந்தளவு நல்லா வதங்கி வருதோ அந்தளவு மீன் குழம்போட சுவை வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ வெங்காயத்தை அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவு நல்லாவே வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் போல் இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலா பொடி கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா புளி கரைசலை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் குழம்போட ரிசல்ட் வந்து பாதி தெரிஞ்சிடும். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதி வர அளவு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா அந்த மசாலா புளி கரைசல், அது வந்து இந்த கட்லா மீனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வகையான மீன் குழம்பு பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் வரும். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கட் பண்ண மாங்காய்களை இதில் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம். இந்த மசாலா எல்லாமே மாங்காயில் இறங்கி மாங்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வருங்க. இப்போ மாங்காய் சேர்த்தாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாங்காய் சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். மீன் துண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா மீன் வந்து நல்லா குழம்புல மூழ்கிற அளவு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் இறங்கி மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ அதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 5 to 7 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்க அப்படின்னா சூப்பராக மீன் வெந்து பர்ஃபெக்டாக மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், மீனெல்லாம் சூப்பராகவே வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் அப்படியே தூவி விட்டுட்டு இது 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், சும்மா சூப்பராக மணக்க கட்லா மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை சூடான சாதத்தில் அப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சும்மா மணக்க கமகமான்னு மீன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.